Hey everyone, welcome to As a Medico. இந்த வீடியோவில் நான் என்னோட லாஸ்ட் 100 days AL ஸ்டடி மெத்தட் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த ரொட்டீன் எக்ஸாமுக்கு 4 to 5 months இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் பர்சனலி ஃபாலோ பண்ணின ரொட்டீன் டிப்ஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சொல்கிறேன். ஸோ இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் யுவர் AL, வாட்ச் டில் தி எண்ட். இட் மைட் சேஞ்ச் த வே யூ ஸ்டடி. நீங்கள் கொமர்ஸ் இல்லைன்னா ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்னாலும் இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்னால உங்கள் ஃபுல் சிலபஸ் பற்றிய டீட்டெயில் தெரியலை, ஆனால் ஒரு பிளான் இருந்தால் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ ப்ளீஸ் டேக் திஸ் எஸ் எ பேஸ், மாடிஃபை பண்ணி உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி அடாப்ட் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி மார்னிங் எழுந்ததும் பயாலஜி தான் படித்தேன், சில நாட்களை தவிர. அந்த டைமில் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ தியரி படிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ்க்கு தியரி ரிவிஷன் ஒரு பக்கமாக செய்ய நான் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ்க்கு மெயின் பண்ணது பாஸ்ட் பேப்பர் ப்ராக்டிஸ். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நான் மோஸ்ட்லி தியரி ரிவிஷன்லாம் எப்போவுமே செய்துட்டு இருந்ததுனால லாஸ்ட் டைமில் சிறிய டைம் எடுத்து ரொட்டேஷனில் ரிவிஷன் பண்ணேன். அதை வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ நான் எவ்வாறு பாஸ்ட் பேப்பர் செய்தேன்னு சொல்கிறேன். நான் ஃபுல் பாஸ்ட் பேப்பர் செய்ய ஆரம்பித்த நேரத்தில் 36 to 38 MCQ கேள்விகள் செய்யக்கூடியதாக இருந்தது. பிகாஸ் அந்த டைமில் சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆகலை. ஸோ நான் அந்த டைமில் ஒரு MCQ பேப்பருக்கு கொடுத்த டைம் 1.5 hour. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது 2012 ஃபிசிக்ஸ் பேப்பர் MCQ கொஷின். ஃபர்ஸ்ட் டே 2012 MCQ பேப்பர் செய்து கரெக்ட் பண்ணி மார்க் போட்டேன். எல்லா கொஷினையும் நான் அந்த நாளே கிளியர் பண்ணி கொண்டேன். நான் சரியாக செய்திருந்தாலும் நான் செய்த முறை சரிதானா என்று பார்த்தேன். அண்ட் நெக்ஸ்ட் டே 2012 ஃபிசிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் எஸ்ஏ செய்து அதே முறையில் அடுத்த ஸ்டெப்ஸை செய்தேன். அண்ட் அதே நாள் ஒரு நெக்ஸ்ட் டே 2012 கெமிஸ்ட்ரி MCQ செய்தேன். ஃபிசிக்ஸ் MCQவில் பின்பற்றிய அதே முறையையே இப்போவும் செய்தேன். அண்ட் அதே நாளே நான் ஆல்ரெடி செய்ததில் ஃபிசிக்ஸ் 2012 MCQவை ரிப்பீட் பண்ணேன். பட் இந்த டைம் நமக்கு ஆன்சர் தெரியும். அப்போ அதே சும்மா மார்க் பண்ணுறல, ஆன்சர் செய்து ஆன்சர் வந்ததுன்னா மட்டும் மார்க் பண்ணேன். அண்ட் செய்முறை மறந்ததுன்னா கொஷனை மறுபடியும் புரிந்து கொள்ள ட்ரை பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் டே கெமிஸ்ட்ரி 2012 ஸ்ட்ரக்சர் அண்ட் எஸ்ஏ. அதே நாளே முன்னால் செய்த 2012 ஃபிசிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் எஸ்ஏயை ரிப்பீட் பண்ணேன். நெக்ஸ்ட் டே 2013 ஃபிசிக்ஸ் MCQ பேப்பர். அதே நாளே கெமிஸ்ட்ரி 2012 MCQவை ரிப்பீட் பண்ணேன். இதே முறையிலேயே 2 years பேப்பர் 3 times மற்றையதை 2 times செய்தேன். 2019க்கு அப்புறம் உள்ள பேப்பர்ஸ் நான் யூனிட் வைஸ் நிறைய வாட்டி செய்ததுனால லாஸ்ட் டைம் ஒரு முறை செய்து கிளியர் பண்ணி கொண்டேன். இவ்வாறு பேப்பர் செய்யும்போது ரிமெம்பர் ஆகாமல் இருக்கிற யூனிட்ஸ் ஒரு டாப்பிக்கை டைம் டேபிள் கீழே ரைட் பண்ணி அதை நெக்ஸ்ட் டே படித்து கிளியர் பண்ணி கொண்டேன். இது மிக முக்கியமாக கடைசி டைமில் நான் ஃபாலோ பண்ண விஷயம். நான் பேப்பர் செய்யும் போது வந்த கிளாஸில் படிப்பிக்கப்படாத யூனிட்ஸில் உள்ள கேள்விகளை ஒரு மார்க் பண்ணி வச்சு கிளாஸில் தியரி முடிஞ்சதும் அந்த கொஷின்ஸை ட்ரை பண்ணேன். இது பண்ணும்போது கான்ஃபிடென்ஸ் வரும், கொஷின் ஃப்ளோ புரியும், ஃபியர் குறையும், அண்ட் ரியல் எக்ஸாமில் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். பயாலஜிக்கு இவ்வாறு செய்யலை. 2019ல் இருந்து பேப்பர் செய்தேன். தியரி ரிவிஷன் பற்றி சொல்லணும்னா படித்து முடிஞ்ச யூனிட்ஸ் இருக்குல்ல, அந்த யூனிட்ஸ்க்கெல்லாம் வீக்கில் 1 or 2 days கொடுத்தேன். அந்த நாள் ஒரு பாட ரிவிஷன் மட்டும் செய்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆர்கானிக் படித்து ஃபுல் ரிவைஸ் பண்ணுறது, இன்னொரு நாள் மெக்கானிக்ஸ் தியரி ஃபுல் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு. சில பெரிய பாடங்கள்னால் 2 நாட்கள் கூட எடுக்கும். அவ்வாறு ரிவைஸ் பண்ண பாடங்கள் மோஸ்ட்லி நிறைய நாளாக ரிவைஸ் பண்ணாத டாபிக்ஸாக இருக்கும். பயோ படித்தது எப்படின்னா யூனிட் 1, 2, 3ன்னு ஓர்டரில் நம்ம மனசுக்கு தெரியும்ல, கொஞ்சம் இந்த சப்ஜெக்ட் டச் இல்லாமல் இருக்குன்னு அதை படித்தேன். மொலிக்யூலர், ஜெனட்டிக்ஸ், என்வைரன்மெண்டல்லாம் கொஞ்சம் ஃப்ரீக்குவெண்ட்டாக டெய்லி சிறிய நேரம் கொடுத்து படித்தேன். பிகாஸ் முன்னால் உள்ள யூனிட்ஸ்லாம் நிறைய வாட்டி படிச்சிருப்போம். இது லாஸ்ட் டைமில் படித்ததுனால படித்த டைம் குறைய இருக்கும். எஸ்ஏலாம் நான் டாபிக் வச்சு படிக்கலை. ரிசோர்ஸில் இருக்கிற எல்லாமே எஸ்ஏ மாதிரி தான் படித்தேன். பிகாஸ் எனக்கு அந்த டைமில் டாபிக் வச்சு படிக்க ஆக்சுவலி நம்பிக்கை இல்லை. சம்டைம்ஸ் டாப்பிக்கில் இல்லாதது வந்ததுனான்னு பயம். அண்ட் டாபிக் இல்லாமல் எல்லாவற்றுக்கும் ரெடியாவது பெட்டர்னு நினைக்கிறேன். அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்லாம் ரொம்ப நம்ப வேணாம். அது வரும்னு சொல்ல முடியாது. சம்டைம் வரலாம், எல்லா நேரமும் வருமான சந்தேகம். எக்ஸ்பெக்டேஷன்லாம் தெரிஞ்சுக்கொண்டு அதையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ண வேணாம். சில ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் நம்ம இன்னும் தியரி படித்தே முடியலை, இந்த டைமில் பாஸ்ட் பேப்பர் எப்படி செய்கிறேன்னு இருக்கும். பட் தியரி முடிஞ்சு தான் நீங்கள் பாஸ்ட் பேப்பர் தொடணும்னு நினச்சிங்கன்னா
எக்ஸாம் நாள் வரையும் தியரி தான் படிப்பீங்க. பாஸ் பேப்பர் செய்ய இன்னும் ஸ்டார்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி தொடங்குங்க. தெரியலையா, தெரியாத டாபிக்ஸை அந்த நாளுக்குரிய டைம் டேபிள்குள்ளே ரைட் பண்ணுங்கள். பாஸ் பேப்பர் ப்ராக்டிஸ் நான் சொன்ன விதத்தில் செய்யுங்க. உங்களாலேயே உங்கள் முன்னேற்றத்தை உணர முடியும். ஸோ இதுதான் நான் லாஸ்ட் டைமில் ஸ்டடி பண்ண ரியல் மெத்தட். சிம்பிள் இல்லை, டஃப்பாக இருந்தாலும் நான் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணேன். இப்போ உங்கள் ஒரு சிலரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, இதெல்லாம் செய்ய டைம் இருக்கான்னு. இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் கண்டிப்பாக சேஞ்ச் வரும். இப்போ வரைக்கும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், பிளான் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இனிமேல் வர 100 days தான் உங்கள் லைஃப்பை மாற்ற போகிறது. ஒரு 1 hour கூட வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாட் ஃபார் மார்க்ஸ் பட் ஃபார் யுவர் ட்ரீம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளோ படிக்கிறாங்கன்னு பார்க்க வேணாம், செல்ஃப் டவுட்க்கு இடம் கொடுக்க வேணாம். ஒரு அட்டெம்ப்ட் இல்லைன்னா 2 attempt மிஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியோட பிகினிங் ஃபெயிலியர் தான். 100 daysல இம்பாசிபிள்னு ஒன்றுமே இல்லை. ஸோ டுடே இஸ் day 1, not of your failure but the first day of your comeback. ஸோ இது ஷார்ட்கட் இல்லை, ஆனால் ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் கொடுத்தா 100 daysல உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகலாம். Forget the past, don't fear the future, just focus on today. You deserve success. You can do this. இந்த வீடியோவில் என்னோட பெஸ்ட்டு தரணும்னு நினச்சேன். எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. And don't forget to like, share and subscribe to ASA Medico. உங்கள் ஸ்டடி ஜர்னியில் நான் இருக்கேன்.